திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மாசி பெருந்திருவிழா இந்த 2024வது வருடம் நேற்றைய தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிப்ரவரி 12ஆம் தேதி இன்று காலை முதல் பக்தர்கள் கன்னிமார் தீர்த்தம் அழைத்து கோயிலுக்கு வரப்பட்டு பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கோர் காப்பு கட்டுக் கொண்டு வருகிறார்கள். இன்று முதல் 15 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து பக்தர்கள் பொதுமக்கள் பூக்குழி இறங்குவார்கள். பிப்ரவரி 26ஆம் தேதி மஞ்சள் பாவாடை அலங்காரமும், பிப்ரவரி 27ஆம் தேதி காலை கழுகுமரம் ஊன்றும் நிகழ்ச்சியும், அதன் தொடர்ச்சியாக பூ பற்றவத்தல் நிகழ்ச்சியும், அதன் பிறகு கழுகுமரம் ஏறுவதற்காக அழைத்து வரப்பட்டு கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சியும், அதன் பின்பு பூசாரி முதலில் இறங்க மற்ற பக்தர்கள் இறங்க பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு மறுநாள் பூப்பல்லக்கு அலங்காரத்தில் அம்மன் நகர்வலம் வந்து கோயிலை வந்தடையும். இக்கோயில் இந்த மாரியம்மன் திருக்கோவில் இந்தியாவில் மயில் அலங்காரத்தில் மயில் வாகனத்தில் அமரப்பட்ட தெய்வமாகும். முருகனின் அம்சமான இந்த அம்மா 8 கைகளுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாள். கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கும் கௌமாரி அம்சம் கொண்ட ஸ்ரீ மாரியம்மன் ஆகும். பக்தர்கள் நேர்த்திக்கடன், காப்பு கட்டி பூக்குழி இறங்குதல், அங்க பிரதட்சணை பண்றாங்க, கரும்பு தொட்டில் எடுக்கிறாங்க மற்றும் அக்கினி சட்டி எடுத்தல், இது மாதிரி பல்வேறு நேர்த்திக்கடனை பண்றாங்க. அனைவரும் இந்த 15 நாள் திருவிழாவில் ஒட்டுமொத்த சுற்று வட்டாரமும் பக்தியோடு கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.